Hello, welcome you all for this AI picture. இப்போ நான் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த AI picture அப்ளிகேஷனை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு aipicture.com இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து லாகின் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட லாகின் கிரெடென்ஷியல்ஸை இங்கே ஆட் பண்ணிக்கலாம். AI Picture Studios. ஸோ அதுக்கான பாஸ்வேர்ட். ஸோ இங்கே போட்டதுக்கப்புறம் உங்களோட டேஷ்போர்ட் வந்து இப்படி தான் இருக்கும். இங்கே வந்து ஈவெண்ட்ஸ். ஸோ இந்த ஈவெண்ட்ஸில் வந்து உங்களோட ஈவெண்ட்ஸ் எல்லாமே தெரியும். அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே என்டர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா செட்டிங்ஸில் போயிட்டு உங்களோட பிராண்டிங்கை கான்ஃபிகர் பண்ணணும். பிராண்டிங்னா என்னென்னா இப்போது உங்களோட லோகோ எப்படி வரணும், உங்களோட லோகோ செட்டப், அப்புறம் உங்களோட ஃபோன் நம்பர், இமெயில், வெப்சைட், அப்புறம் வந்து லோகோ வந்து இங்கே நீங்கள் சூஸ் ஃபைல்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட லோகோவை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். லோகோ வந்து JPEG அண்ட் PNG வந்து சப்போர்ட் பண்ணும். அப்புறம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற இமேஜஸ்லாம் வந்து உங்களுக்கு நேம் வாட்டர் மார்க்காக வரணுமா இல்லை வந்து லோகோ வாட்டர் மார்க்காக வரணுமான்றது நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் வாட்டர் மார்க் பொசிஷன் எங்கே வேணும், டாப்பில் வேணுமா, சென்டரில் வேணுமா, பாட்டமில் வேணுமா, அந்த மாதிரி நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். லோகோ வேணுன்னா லோகோ, நேம் வேணுன்னா நேம், அது பண்ணிவிட்டு அப்புறம் வந்து சோஷியல் மீடியா லிங்க். இப்போ வந்து ஒரு சோஷியல் மீடியா லிங்க், உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க்கு, உங்களோட யூடியூப் பேஜ் லிங்க், அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு சேவ் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்கே பண்ணியிருக்கோம் நாங்கள். ஸோ சேவ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா வந்து உங்களோட பிராண்டிங் சேவ் ஆகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பிராண்டிங் தான் செட் பண்ணணும். ஸோ அது நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் ஈவெண்ட்ஸில் போயிட்டு நீங்கள் வந்து ஈவெண்ட் கிரியேட் பண்ண போகிறீங்க இப்போது. ஸோ இங்கே 2 ஈவெண்ட் இருக்குது, ஆட் ஏ ஈவெண்ட் ஆர் நான் ஏ ஈவெண்ட். இப்போ நம்ம ஏ ஈவெண்ட் பார்க்கலாம். கிளிக் ஆன் ஆட் ஏ ஈவெண்ட். இங்கே வந்து ஈவெண்ட்டோட பேர் கொடுங்க. ஓகேவா? மணி வித் சீதா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஈவெண்ட் கிரியேட் பண்ணுறேன். அப்புறம் டைப் ஆஃப் த ஈவெண்ட், வெட்டிங்கா, போஸ்ட் வெட்டிங்கா, அந்த மாதிரிலாம் நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்புறம் டேட் அண்ட் டைம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து 6 PM சும்மா நான் செட் பண்ணுறேன். அப்புறம் வென்யூ, பிளேஸு, எந்த மண்டபத்தோட அட்ரெஸ்ஸு, அப்புறம் அதோட கூகுள் மேப் லொக்கேஷன், அப்புறம் டிஸ்கிரிப்ஷன். ஓகேவா? வெல்கம் டு வெட்டிங், அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட பிராண்டிங், அங்கே வந்து பிராண்டிங் டேபில் வந்து நீங்கள் வந்து உங்களோட பிராண்டிங்கை செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு இது வந்து ஈவெண்ட்டோட கஸ்டமர், உங்களுக்கு யார் வந்து ஆர்டர் கொடுக்குறாங்களோ அவங்க தான் வந்து உங்களோட கஸ்டமர். ஸோ அவங்களோட கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் நான் இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே ஆட் பண்ணிவிட்டு கிரியேட் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா வந்து இந்த ரெஸ்பெக்டிவ் ஈவெண்ட்டோட கஸ்டமருக்கு ஒரு வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன் போயிடும். இந்த மாதிரி என்ன மாதிரி போகும்னா, இந்த மாதிரி ஈவெண்ட் கிரியேட் ஆகிருக்கு, அந்த ஈவெண்ட்டோட டிஜிட்டல் இன்விடேஷன் லிங்கோட போயிடும். ஸோ இப்போ நான் கிரியேட் ஈவெண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஈவெண்ட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ ஈவெண்ட் கிரியேட் ஆனதுக்கப்புறம் வந்து உங்களோட ஈவெண்ட்டோட டீட்டெயில் பேஜ் இப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே என்ன பண்ணணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்களோட இன்விடேஷனை அப்லோட் பண்ணணும். ஸோ சூஸ் ஃபைல்ஸ் கொடுத்து, இது எக்ஸாம்பிள் நான் ஒரு இமேஜஸ் அப்லோட் பண்ணி காட்டுறேன். ஸோ அப்லோட் கவர் இமேஜ் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா வந்து கவர் இமேஜ், இதுதான் அந்த கவர் இமேஜ். ஸோ அப்புறம் வந்து ஷேர் லிங்க்கில் போயிட்டு உங்களோட கியூஆர் கோட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த ஈவெண்ட்டுக்கான கியூஆர் கோடு. நீங்கள் வந்து இங்கே டவுன்லோட் கியூஆர் கோடுன்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் கியூஆர் கோட் டவுன்லோட் ஆகிடும். ஸோ அது வந்து நீங்கள் ஒரு போஸ்டரில் ஈவெண்ட்டோட ப்ரெமிசஸில் ஃப்ரண்ட்டில் வைக்கணும். வச்சாங்கன்னா கெஸ்ட் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி அவங்களோட ஃபேஸை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுவாங்கன்னா அவங்களோட ஃபோன் நம்பர், இமெயில் அப்படின்னு கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் டு திஸ் ஈவெண்ட்டுன்னு கொடுத்துட்டு ஒரு செல்ஃபி போட்டு ரெஜிஸ்டர் பண்ணிவிடுவாங்க. ஸோ ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த ஈவெண்ட்டோட ரெஜிஸ்டர் ஆகிடுவாங்க. இது வந்து 2வது ஸ்டெப்பு. ஓகேவா? டவுன்லோட் கியூஆர் கோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே கியூஆர் கோட் டவுன்லோட் ஆகிடும். ஸோ இந்த கியூஆர் கோடை தான் வந்து நீங்கள் கெஸ்ட் எல்லாம் வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க. அடுத்து தேர்டு வந்து கேலரி. ஸோ கேலரியில் போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இங்கே வந்து நீங்கள் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரிசப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். ஆட், அப்புறம் வந்து மேரேஜ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். மேரேஜ். ஸோ இந்த ஒரு ஈவெண்ட்லேயே நீங்கள் வந்து எத்தனை ஃபங்க்ஷன்ஸ் இருக்கோ அத்தனை ஈவெண்ட்டுக்கான ஃபோல்டர்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா டிஃபால்ட்லேயே நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா எப்படி ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து அப்லோட் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பட்டன் இருக்கு இல்லையா,
அதை கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்து அந்த ஃபோல்டர், அந்த பிக்ஸுக்கான ஃபோல்டர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் நான் வந்து எல்லா இமேஜஸும் வச்சுருக்கேன். ஸோ இந்த ஃபோல்டர் கிளிக் பண்ணிட்டு செலக்ட் ஃபோல்டர் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே வந்து வியூ ஃபைல்ஸ் அப்படின்னு கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து அப்லோட் வந்து ஆகிட்டு இருக்கும். ஸோ அப்லோட் ஆகிறப்ப வந்து எல்லா இமேஜஸும் கம்ப்ரஸ் ஆகி தான் அப்லோட் ஆகும். அதே மாதிரி எல்லா ஃபோட்டோலையும் உங்களோட பிராண்டோட வாட்டர் மார்க் இருக்கும். இங்கே பாருங்கள், நான் பிராண்ட் வந்து லோகோன்னு கொடுத்துருந்தேன். ஸோ லோகோ வந்து வாட்டர் மார்க்காக வந்திருக்கு. பொசிஷனும் நம்ம பண்ணிக்கலாம் பிராண்டிங் டேப்பில். ஸோ இதுதான் வந்து அப்லோடிங்கான ப்ராசஸ். ஸோ நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் வந்து ரெண்டு ஸ்டெப் தான் பண்ணணும். ஈவென்ட் கிரியேட் பண்ணணும், அப்புறம் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து இங்கே அன்பப்ளிஷ்லேருந்து பப்ளிஷ்னு கொடுக்கணும். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ பப்ளிஷ்னு கொடுத்தீங்க அப்படின்னா வந்து யார் யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து இமேஜஸ் போயிடும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த கெஸ்ட்டுக்கு போகிற வியூ பேஜ். சரிங்களா? ஸோ கெஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து கெட் யுவர் ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நேம், மொபைல் நம்பர், இமெயில் கொடுத்து ஓப்பன் கேமரா கொடுத்துட்டு அவங்களோட ஃபேஸை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிடுவாங்க. அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் அஸ் ஃபார் புக்கிங்னு சொல்லிட்டு உங்களோட ஸ்டூடியோ நேம், அட்ரஸ், ஃபோன் நம்பர், அப்புறம் உங்களோட சோஷியல் மீடியா லிங்க்ஸு, புக் நவ் ஆப்ஷனும் இருக்குது. இப்போ கெஸ்ட்டுக்கு வந்து இந்த ஈவெண்ட்டில் நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸ் பிடிச்சிருக்கு, அவங்களோட மேட்சிங் ஃபோட்டோஸ் வந்து எல்லாமே ஒரிஜினல் ஃபைல் உங்ககிட்ட தான் இருக்கும். இப்போ இன்கேஸ் அவங்க வந்து ஆர்டர் உங்ககிட்ட கொடுக்குறாங்கன்னா புக் நவ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அவங்களோட நேம் அண்ட் ஃபோன் நம்பர், டேட்லாம் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருவாங்க. ஸோ வந்து அது வந்து உங்களுக்கு ஒரு ஆர்டராக வந்து உட்காந்துரும் இந்த ஆர்டர்ஸ் டேப்பில். ஸோ எல்லா ஃபோட்டோஸ்லேயும் உங்களோட பிராண்டோட வாட்டர் மார்க் இருக்கும். அதே மாதிரி கெஸ்ட்டு வந்து க்ரீட்டிங் சப்மிட் பண்ணலாம். ஓகேங்களா? இங்கே அவங்களோட பேர் கொடுத்துட்டு ஹாப்பி ஃபார் யுவர் வெட்டிங் அப்படின்னு கொடுத்துட்டு போஸ்ட் சென்ட் இட் கொடுத்தோம்னா இங்கே வந்து அது வந்து ஒரு க்ரீட்டிங்காக வந்து உட்காந்துரும். ஸோ இட் வில் பி லைக் அ மெமரி ஃபார் த ரெஸ்பெக்டிவ் கப்புளுக்கு வந்து இது ஒரு மெமரியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இது மூலிமா வந்து நிறைய ஆர்டர்ஸ் வந்து புக் நோன்னு கொடுத்தாங்கன்னா வந்து உங்களுக்கு இது மூலிமா நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். அது போக எல்லா ஃபோட்டோலையும் உங்களோட பிராண்டோட வாட்டர் மார்க் இருக்கிறதுனால இட் ஆக்ட் அஸ் அ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம்னா வந்து யார் ஃபோட்டோகிராஃபர்னு யாருக்குமே தெரியறதில்லை இல்லையா? ஸோ இந்த QR கோட் ஸ்கேன் அங்கே வச்சோம்னா அவங்க ஸ்கேன் பண்ணிவிட்டு அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுப்பாங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த கஸ்டமர் டேப்பில் உங்களுக்கு தெரியும். ஸோ கஸ்டமரில் யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ எல்லாமே அவங்களோட பொட்டன்ஷியல் கஸ்டமர்ஸ். ஸோ அவங்களோட லிஸ்ட் எல்லாமே இங்கே இருக்கும். நீங்கள் வந்து டவுன்லோட் ரிப்போர்ட் பண்ணிங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கிடச்சிரும். அது போக வந்து இங்கே வந்து ஃபோட்டோ செலெக்ஷனுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் ஆல்பம் டிசைன் பண்ணதுக்கப்புறம் ஆல்பம் அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் நீங்கள் ஈவெண்ட் ஒன்று கிரியேட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோ செலெக்ஷனுக்கான ப்ராசஸும் இங்கே இருக்குது. ஸோ வந்து ஃபோட்டோ செலெக்ஷன் எப்படி பண்ணுறதுன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவில் எப்படி ஈவெண்ட் கிரியேட் பண்ணுறது, எப்படி வந்து ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறது, எப்படி பப்ளிஷ் பண்ணுறது, அந்த அளவுக்கு கவர் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து இங்கே கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கஸ்டமர் வந்திருக்காங்க அப்படின்றதுக்கான இன்ஃபர்மேஷன் இங்கே எல்லாமே தெரியும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. தேங்க்யூ. ஸோ உங்களுக்கு எல்லா வீடியோஸும் நான் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ திஸ் ஆல்சோ யூ கேன் ரெஃபர் இட் அண்ட் யூ கேன் forward this to your friends and families. Thank you.